போர்க்களம் மீண்டும் கடும் போரால் அக்கினியாக மாறியது. சிங்கமுகாசுரன் தலைமையில் அசுர சேனைகள் பல திசைகளிலிருந்து தாக்கின. அதே வேளையில் முருகனின் அருளைப் பெற்று வீரபாகு தேவர் போர்க்களத்தில் களம் இறங்கினார். அவர் ஒரே வீரராக இருந்தாலும் 100 வீரர்களுக்கு இணையான வீரத்தை கொண்டிருந்தார். சிங்கமுகாசுரனின் 100 புத்திரர்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து வீரபாகு தேவரை சூழ்ந்தனர். இன்று உன் முடிவு என்று கர்ஜித்து அவரை தாக்க முயன்றனர். அடுத்தடுத்த நொடியே வீரபாகுதேவர் ஒரே பாணத்தை பிரயோகித்தார். அந்த ஒரே தாக்குதலில் சிங்கமுகனின் 100 புத்திரர்களும் ஒரே நேரத்தில் உயிரிழந்து வீழ்ந்தனர். இந்த அற்புதமான வீரத்தைக் கண்டு வானவர்கள் மலர் தூவி மகிழ்ந்தனர். வீரபாகு வாழ்க என்ற வெற்றி முழக்கம் எங்கும் ஒலித்தது. இதைக் கண்ட சிங்கமுகாசுரன் கடும் கோபத்தில் உடல் நடுங்கி நின்றான். இத்தகைய புராணக் கதைகளை தொடர்ந்து கேட்க டிவைன் புராணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.